விஷயம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அதுக்கப்புறம் அவர் திரும்பி பார்த்துருந்தாருன்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்டிமுலஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸ்டிமுலஸ் கிரியேட் ஆனவுடனே வெளியில் இருக்கக்கூடிய Na+ அயனிகள் இருக்கு இல்லையா, அந்த Na+ அயனிகள் உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோசால் ரீஜனுக்கு வருது, நியூரான்ஸ்குள்ளே வந்துடுது. சரியா? ஸோ அப்படியே ரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த அயனிகளினுடைய மூமெண்ட்டு தாங்க நம்மளுடைய நரம்பு மண்டலத்தினுடைய தூண்டல்கள். மற்றபடி இந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எப்போதுமே நடந்துக்கிட்டு இருக்கும். ரைட்டா? அது போக இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே வந்து சோடியத்தினுடைய சேனல்கள். சரியா? தே ஆர் எலக்ட்ரிக்கலி மீடியேட்டட் சேனல்ஸ். இந்த சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும் பொழுது. சரியா? ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும் பொழுது, சரியா, கிரியேட் ஆகும் பொழுது Na+ அயனிகள் வந்து வெளியிலேருந்து உள்ளே வருது. இப்போ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எல்லாமே நமக்கு வந்து ஒரே ஒரு நரம்பு மட்டும்தான் அந்த தூண்டல்களை ஏற்றுக்கொண்டிருக்குமா அப்படின்னா இல்லை. ரைட்டா? காதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் செல்ஸ் பக்கத்தில் ஏகப்பட்ட நியூரான்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட நரம்பு செல்கள் இருக்குது. அத்தனை நரம்பு செல்கள்லேருந்து வந்த அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, ஓகே, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அது எல்லாமே மொத்தமாக சேரும் ஒரு இடத்துல. சரிங்களா? சேர்ற இடம் தான் ஆக்சான் ஹில்லாக் அப்படிம்பாங்க அது பேர். சரியா? சேர்ற இடத்துக்கு பேர் ஆக்சான் ஹில்லாக், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அந்த இடத்துல மொத்த ஆக்ஷன் பொட்டன்ஷியலும் சேருது. சரிங்களா? இப்போ சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் அது மொத்தமாக சம்மேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை அது கிடக்குது. அந்த சம்மேஷன்லாம் தேவையில்லை, ஆக்ஷன் ஹில்லாக் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ டென்ட்ரைட்ஸு ஒரு நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நரம்பு செல்லினுடைய சைட்டோபிளாசம், அதனுடைய டென்ட்ரைட்ஸ், இதெல்லாமே இந்த டென்ட்ரைட்டில் மொத்தமாக இந்த டென்ட்ரைட் வழியாக அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூரான்ஸுக்கு போக போகுது. சரியா? ஒருத்தர் கூப்பிட்டுட்டாரு, அது உங்கள் காதுக்குள்ளே போயிடுச்சு அந்த சவுண்டு, அது காதுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு கிட்ட மொத்தமாக ஒரு நரம்பு மட்டும் இல்லை, மொத்தமாக நிறைய நரம்பு எடுத்திருக்கும். அந்த நரம்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல குவிஞ்சு அதுக்கப்புறம் அந்த நியூரான்ஸ் வழியாக அப்படி போகுது. சரியா? அது சேரக்கூடிய இடம் தான் இது. சரிங்களா? மற்ற செல்ஸில் எல்லாத்துலேருந்தும், மற்ற நரம்பு செல்கள் எல்லாத்துலேருந்தும் வந்திருக்கும், வந்து இந்த இடத்துல சேருது. அதுக்கு பேர் சம்மேஷன் அப்படிம்பாங்க, சேருதல். சரியா? சம்மேஷன் அப்படிம்பாங்க. இந்த இடத்துக்கு பேர் ஆக்சான் ஹில்லாக். சரியா? ஆக்சான் ஹில்லாக். அந்த இடத்துல நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ என்னாச்சு, அந்த இடத்துல வந்த தூண்டல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும். சரியா? அதனுடைய ஃப்ரீக்குவன்சி கொஞ்சமாக இருந்திருக்கும். சரிங்களா? அது எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல சேர்ந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டாக நிறைய இடங்கள்லேருந்து குட்டி குட்டியாக எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் வந்திருக்கு. அது மொத்தமாக இந்த இடத்துல சம்மேஷன் ஆகுது. மொத்தமானதுக்கப்புறம் இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்போ ஜாஸ்தி ஆயாச்சு, அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்வ் செல்லுக்கு ரீச் ஆக வேண்டும். சரியா? பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்வ் செல்லுக்கு ரீச் ஆக வேண்டும். ரீச் ஆகிறதுக்காக அது இந்த டென்ட்ரைட் வழியாக அது பயணம் செய்கிறது. டென்ட்ரைட் வழியாக பயணம் செய்கிறது. இப்படி இந்த டென்ட்ரைட் வழியாக அது பயணம் செய்யும் பொழுது இந்த இடத்துல இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அயானிக் சேனல்ஸ் வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது. சரியா? அந்த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். சரியா? ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய சோடியம் நியூரான் செல்லுக்குள்ளே வந்துடுது. சரியா? வெளியில் இருக்கக்கூடிய சோடியம் நியூரான் செல்லுக்குள்ளே வந்துடுது. சரிங்களா? நியூரான் செல்லுக்குள்ளே வரும். சரியா? இந்த இடத்துல இந்த கிராஃப் ஒன்று போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த கிராஃப் அப்படிங்கிறது என்னது, உங்களுடைய புக்கிலையும் இந்த கிராஃப் கொடுத்துருப்பாங்க. சரியா? 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்ன கிராஃபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃபில் இந்த இடத்துல வரக்கூடிய பொட்டன்ஷியலினுடைய அளவு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலினுடைய அளவு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் -70 இங்கே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த -70 எங்கே இருக்குது உங்களுடைய புக்கில் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த டயக்ராமில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க இதில், ஆக்சுவலாக இது வந்து எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல், நியூரானுடைய மெம்பரேனில் உருவாகக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலினுடைய அளவு
மில்லி வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா, மில்லி வோல்ட்டு. அது முதல்ல வெளியில் மைனஸில் இருக்கும். ஸோ அதனால் மைனஸில் கொடுத்துருக்காங்க. -70 மில்லி வோல்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும். -70 மில்லி வோல்ட்ஸ். சரியா, -70 மில்லி வோல்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும். இது எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது மில்லி செகண்ட்ஸில். மில்லி செகண்ட்ஸ்னால் இப்படி கூட கிடையாது, அதில் 10 பங்கு. ஒரு செகண்டில் 10 பங்கு தான் மில்லி செகண்டு. சரியா, அந்த மில்லி செகண்டில் இது நடக்கும் ப்ராசஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எப்போ வந்து இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் ஆகும்? இப்போ இது வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெஸ்டிங் பொட்டன்ஷியலில் 70 மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியலில் 70 வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ இந்த 70 வந்து ஆக்சுவலி இந்த ரேஞ்சுக்கு எப்போ போகும்? இது என்னது ஆக்சுவலாக? இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஆக்சுவலாக வந்து டச் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஸ்டிமுலஸை நீங்கள் உங்களுடைய நரம்பு செல்கள் வழியாக எடுத்துக்கொள்கிறீங்க. அது எக்ஸாக்டாக வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுமா பண்ணாதா? சரிங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் எது சொன்னாலும் அதை கேட்டு அதுபடி நம்ம நடந்துடுறோமா அப்படின்னா இல்லை. நிறைய விஷயங்கள் நம்ம காதுக்குள்ளே போக மாட்டேங்குது. கரெக்டாக இல்லையா? ரைட்டா? ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்போம். சரியா, எதுவுமே வந்து சில இடங்களில் நம்ம முதல் தடவை வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா இல்லை புரியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, இல்லை கேட்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆயிடுச்சு. அது ஏன் உள்ளே போகலை? பிகாஸ் அது சம்மேஷன் ஆகலை. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம்ல, அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எல்லாமே மொத்தமாக நியூரான்ஸில் கிரியேட் ஆகிடுச்சு. அந்த இம்பல்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. மொத்தமாக நிறைய நியூரான்ஸில் கிரியேட் ஆகி மொத்தமாக சேரணும். சேர்ந்து அதுக்கப்புறம் சம்மேஷன் ஆகி நியூரான்ஸ் வழியாக வெளியில் போகணும். வெளியில் இல்லை, மூளைக்கு போகணும், கடந்து அடுத்த நியூரான்ஸுக்கு போகணும். சரியா? ஸோ அப்போ அந்த சம்மேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்காமல் இருக்கிறதுனால தான் இது கிரியேட் ஆகுது. அப்போ அந்த சம்மேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, த்ரெஷோல்டு பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா, த்ரெஷோல்டு பொட்டன்ஷியல். ஸோ நியூரானினுடைய பல்வேறு இடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட இம்பல்சஸ்ஸு எல்லாமே ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகி த்ரெஷோல்டு பொட்டன்ஷியலை ரீச் பண்ணினதுக்கு அப்புறம் தான், ஓகே, த்ரெஷோல்டு பொட்டன்ஷியலை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான், அதாவது -70 சரியா -45க்கு போகணுங்க. சரியா, 55 ஆக்சுவலி இது. சரியா, -70 -55க்கு போகணும். அந்த அளவுக்கு அதனுடைய எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் வந்து கூடுச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல ஆக்ஷன் பொட்டன்ஷியலே கிரியேட் ஆகும். இந்த இடத்துல கூடணும் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? நாம கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். ஒருத்தர் ஷார்ப்பாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் த்ரெஷோல்டு பொட்டன்ஷியலை ஈஸியாக ரீச் பண்ணிடுவார். ரைட்டா? இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு நமக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்பொழுது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பக்கத்தில் வந்து யாராவது பேசிகிட்டு இருந்தாலும் பேசாம சைலண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொட்டன்ஷியல், அந்த இம்பல்ஸ் வந்து கரெக்டாக உங்களுடைய த்ரெஷோல்டு பொட்டன்ஷியலை ரீச் பண்ணி மேலே போகணும். த்ரெஷோல்டு பொட்டன்ஷியலை ரீச் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு காதுக்குள்ளே அது போகாது. போகும், பட் அது சரியான படிக்க அதை உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியாது. சரிங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ த்ரெஷோல்டு பொட்டன்ஷியல் அப்படின்னா நீங்கள் வெளியிலிருந்து ஒரு இம்பல்ஸை உள்ளே எடுப்பீங்க, அது ஆக்ஷன் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுற அளவுக்கு உண்டான ஒரு இம்பல்ஸா. ரைட்டா? இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து அவங்க பேசுகிறது கேட்கல, வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேருந்து வரக்கூடிய இம்பல்ஸ் வந்து உங்களுடைய ஆக்ஷன் பொட்டன்ஷியல் 55 மில்லி வோல்ட் அளவிற்கு இல்லை என்று அர்த்தம். சரிங்களா? அப்போ நீங்கள் திரும்ப கேட்பீங்க, இல்லை திரும்ப சொல்லுங்கள் அப்படிம்பீங்க. திரும்ப சொன்ன உடனே அது என்ன ஆகும்? இந்த 55 ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு சோடியம் அயான்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக வந்து Na+ அயான்ஸ் கம்மியாக இருந்துச்சு, இப்போ பயங்கரமாக ஒருத்தவர்களெல்லாம் வந்து திட்டுவாங்க. சரியா? சாதாரணமாக பேசும்போது அது கேட்கல வைக்கல அப்படின்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஆளை வந்து உங்கள் டீச்சரே வந்து உங்களை வந்து திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, ரொம்ப ரொம்ப திட்டுறாங்க, அந்த திட்டுக்கும் நம்ம வந்து பயப்படாமல் அந்த சைடு சிரிச்சுக்கிட்டே போவாங்க சில ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே, அவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவங்க சோடியம் அயான்ஸ் கம்மியாக இருக்கோ இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் டீச்சர்ஸ் வந்து திட்டிட்டு போவாங்க. சரியா? ஸோ அப்போது அந்த இடத்துல Na+னுடைய அயன், Na+னுடைய கான்சன்ட்ரேஷன், அதனுடைய செறிவு வந்து குறைவாக இருக்கிற பட்சத்துலையும்
இந்த இடத்துல குறைவாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் வந்து நம்ம டவுட்ஃபுல்லாக அதை திட்டுறதுக்காக அதை பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அப் டு -55 மில்லி வோல்ட்ஸ், ரைட்டா? -55 மில்லி வோல்ட்ஸ் அளவிற்கு மாற்றக்கூடியதாக அந்த சோடியம் அயனிகள் இருக்க வேண்டும். வெளியிலிருந்து வரக்கூடிய ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்க வேண்டும். இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? சரிங்களா? இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இந்த ரீஜன் தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் காமிச்சேன், ரைட்டா? ஸோ இப்போ அந்த சம்மேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. 55 மில்லி வோல்ட்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆகும்போது அந்த கிராஃப் வந்து இப்படி இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ இதை தான் நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக த்ரெஷோல்டு பொட்டன்ஷியலை ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ணுற சுச்சுவேஷனில் என்ன நடந்திருக்கு? ஒரே ஒரு சின்ன பொட்டன்ஷியல் அப்போ மூவ் ஆச்சா? மூவ் ஆகி வெளியில் இருக்கக்கூடிய Na+ இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல -55 மில்லி வோல்ட்ஸ் ரீச் ஆகிடுச்சு. சரிங்களா? -55 மில்லி வோல்ட்ஸ் ரீச் ஆகிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல்லாம் மொத்தமாக சேர்ந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு? 70 மில்லி வோல்ட்ஸில் இருக்கும்போது Na+ அயனிகளுடைய செறிவு செல்லுக்கு வெளியில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஓகே, செல்லுக்கு வெளியில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆச்சு. அது த்ரெஷோல்டு பொட்டன்ஷியலுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா Na+ அயனிகள் கொஞ்சம் உள்ளே வரணும். சரிங்களா? அந்த Na+ அயனி உள்ளேயும் வந்தாச்சு. வந்து த்ரெஷோல்டு பொட்டன்ஷியலை ரீச் பண்ணியாச்சு. அதான் 55. சரிங்களா? இந்த ஸ்டெப்பில் இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? இப்போ தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், ரியல் ஆக்சல் பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் ஆகுது ஆஃப்டர் த சம்மேஷன். ஸோ இந்த ரியல் ஆக்ஷன் பொட்டன்ஷியலில் இம்மீடியட்லி மெனி ஆஃப் த இப்போ அந்த கிராஃபை நீங்கள் கவனிங்க. ஆக்சுவலி இதில் சைமல்டேனியஸாக ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். ஒன்று, Na+ அயனிகள் மொத்தமாக உள்ளே வரும், ரைட்டா? மொத்தமாக உள்ளே வரும். இங்கே இருக்கக்கூடிய Na+ அயனிகள் மொத்தமாக உள்ளே வரும். அப்படி உள்ளே வரும்பொழுது என்ன ஆகுது? 55 மில்லி வோல்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரீச்சிங் அப் டு, அதாவது -55 மில்லி வோல்ட்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? திஸ் இஸ் -55, ரைட்டா? இதுக்கு முன்னாடி 55 ப்ளஸில் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா எவ்ரிதிங் வில் பி மைனஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் -55 வில் பி இமீடியட்லி கோயிங் அப் டு த லிமிட் ஆஃப் +40. ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? +40 அல்லது 45. அது உங்கள் புக்கில் என்ன ரீடிங் கொடுத்துருக்கோ அதை நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதிடுங்க. சரியா? ஸோ அப்போ -55லேருந்து +55 வரைக்கும், +50 அல்லது +40 அல்லது +45 வரைக்கும் அது ரீச் ஆகுது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? எப்போ? ஆக்ஷன் பொட்டன்ஷியலில். சரியா? ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியலில் ஸோ இப்போ நீங்கள் கவனிங்க. இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா? அது மேலே வரைக்கும் அப்படியே மூவ் ஆகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய Na+ கடக்கடன்னு உள்ளே போகும். சரியா? இந்த ப்ராசஸ் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் மூவிங் ஆன் டு தீஸ் ஏரியா. பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக அழகாக போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது திஸ் இஸ் வாட் இஸ் த ஆக்ஷன் பொட்டன்ஷியல். சரியா? இப்போ ஒருத்தருங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த இம்பல்சஸை நாம் நர்வஸ் சிஸ்டமில் எப்படி கொண்டு போகிறோம் பிரெயினுக்கு, அல்லது பிரெயின்லேருந்து நம்மளுடைய மோட்டார் நர்வ்ஸுக்கு. சரிங்களா? நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அந்த ஆர்கனுக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் முடியலை, இது பாதி தான். சரியா? ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் depolarisation. சரிங்களா? ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் depolarisation. ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியலில் மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா? ஆக்ஷன் பொட்டன்ஷியலில் மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியலில் மொத்தம் 3 ப்ராசஸ். ஸோ depolarisation, repolarisation, தென் hyperpolarisation. ஓகே, depolarisation ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. மூவ்மெண்ட் ஆஃப் Na+ ions into the neurons, that is depolarisation. இந்த depolarizationல என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் ஓரலாக சொன்னேன். இதை உங்களுக்கு ஸ்லைடில் நான் காமிக்கிறேன். ஸோ depolarizationல ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? நர்வ் ஃபைபர் இஸ் ஸ்டிமுலேட்டட். நர்வ் ஃபைபரை ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணிட்டாங்களா? ஸ்டிமுலேட் பண்ண உடனே அது த்ரெஷோல்டு பொட்டன்ஷியலை ரீச் பண்ணுது, ரைட்டா? ஃபஸ்ட்டு 70 மில்லி வோல்ட்ஸில் இருக்குது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். அதுக்கப்புறம் நர்வ் ஃபைபர் வந்து ஸ்டிமுலேட் ஆனதுக்கப்புறம் -55 ரீச் பண்ணுது. ரீச் 5 ஆகுதுன்னா -55 ரீச் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல த்ரெஷோல்டு பொட்டன்ஷியலை அதை ரீச் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அந்த த்ரெஷோல்டு பொட்டன்ஷியலுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல இருந்து அது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு எண்டுக்கு அது போக முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல சோடியம் வோல்டேஜ் கேட் ஓப்பன், அதாவது சோடியம் இந்த பச்சை கலரில் ஒரு கேட் பார்த்தீங்கல்ல, இதில் பார்த்தோம்ல. ஓகே, அந்த பச்சை கலர் கேட்டு, பச்சை கலர்
ion channel. So this is what is the ion channel. In the ion channel வந்து sodium ion channel. So இது வந்து electrical gated. electrical gated. ஸோ அதனால் அதை கொடுத்துருக்குறேன். அது வந்து ஓப்பன் ஆகுது. சரியா, சோடியம் வோல்டேஜ் கேட் ஓப்பன்ஸ். ஆக்சோலெம்மா அப்படின்னா வந்து பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த நியூரான்ஸ். பிளாஸ்மா மெம்பரேன்ஸ் ஆஃப் த நியூரான் இஸ் கால்ட் அஸ் ஆக்சோலெம்மா. அந்த ஆக்சோலெம்மா பெர்மியபிள் டு சோடியம் அயான்ஸ். கேட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக சோடியம் அயான்ஸு பெர்மியபிள் ஆயிரும். பொட்டாசியம் வோல்டேஜ் கேட்டு க்ளோஸ் ஆயிரும். பொட்டாசியம் கேட் எது இதில் அந்த மெரூன் கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, இது இருக்கு இல்லையா மெரூன் கலரில். ஸோ இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளே இருக்கிற பொட்டாசியம் வெளியில் போகாது. ஆல்ரெடி உள்ள பொட்டாசியம் அயான்ஸு ஜாஸ்தியாக இருக்குது, ரைட்டா. வெளியில் சோடியம் அயான்ஸு கம்மியாக இருந்துச்சு ரெஸ்டிங் பொட்டன்ஷியலில், ரைட்டா. ஸோ அந்த டைமில் சோடியம் அயான்ஸு படப்படன்னு உள்ளே வந்துச்சு. எப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும்போது. ஓகே, முதல்ல சோடியம் அயான்ஸ் வெளியில் இருக்குது, பொட்டாசியம் அயான்ஸ் உள்ளே இருக்குது, எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் -70 இருக்குது. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆச்சு, அதுவும் கொஞ்சம் தான் கிரியேட் ஆச்சு, -55 மில்லிவோல்ட்ஸ் வரைக்கும் ரீச் ஆச்சு, ரைட்டா. இப்போ த்ரெஷ்ஹோல்டு பொட்டன்ஷியலுக்கு வந்தாச்சு. த்ரெஷ்ஹோல்டு பொட்டன்ஷியலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல சம்மேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும்னு சொன்னேன். அந்த சம்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய அந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் கூடிடும். அதனால் அதை கடந்து சம்மேஷனுக்கு அப்புறம் அது மூவ் ஆகும் பொழுது அந்த இடத்துல 40 to 45 மில்லிவோல்ட்ஸ் வரைக்கும், +40 to +45 மில்லிவோல்ட்ஸ் வரைக்கும் அது ரைஸ் ஆகுது. சரிங்களா, இதுதான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இதில் வந்து அந்த மெரூன் கலரில் இருக்கிறது வந்து பொட்டாசியம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சோடியம் கெட்டிங் இன், பொட்டாசியம் கெட்டிங் அவுட். பொட்டாசியம் கெட்டிங் அவுட் அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு நான் இன்னும் வரல, சரியா. அது வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, சரியா. இப்போதைக்கு நீங்கள் இதை விட்டுருங்க. விட்டுட்டு சோடியம் கெட்டிங் இன், சோடியம் ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாசிட்டிவ் இன்சைட், பாசிட்டிவ் இன்சைட் அண்ட் நெகட்டிவ் அவுட் சைட். சோடியம் எல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா உள்ளே பாசிட்டிவ் ஆயிடுமா, வெளியில் நெகட்டிவ் ஆயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா. ஸோ இப்போ இது டீபோலரைசேஷன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபோலரைசேஷன் ஒன்று நடக்குங்க. எவ்வளோ தூரம் தான் Na+ அயன்ஸ் உள்ளே வரும். ஓகே, உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய K+, பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு அயன் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும், இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு அயன் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் வெளியிலிருந்து ஏதாவது ஒரு அயன் உள்ளே வந்துச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அயன் கண்டிப்பாக வெளியில் செல்ல வேண்டும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் ரீபோலரைசேஷன் ஹியர், சரிங்களா. டீபோலரைசேஷன் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் Na+ அயான்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ரீஜன் டு த நியூரான்ஸ். And repolarization is nothing but movement of potassium ions from the neurons to the extracellular regions, ரைட்டா. Na+ வந்து நியூரான் செல்லுக்கு வெளியில இருந்து நியூரான் செல்லுக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டீபோலரைசேஷன், ரைட்டா. அதே போல் பொட்டாசியம் அயனிகள் வந்து நரம்பு செல்களில் இருந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் பகுதிக்கு சென்றுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் ரீபோலரைசேஷன். ஸோ ரீபோலரைசேஷன் how it is happening. ஸோ இது வரைக்கும் நடந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு பொட்டன்ஷியலை ரீச் பண்ணிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டீபோலரைசேஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ ரீபோலரைசேஷன் அப்படிங்கிறது உள்ளிருந்து K+ அயன்ஸ் வெளியில் போகும்போது இதனுடைய வோல்டேஜ் இங்கே கீழே இறங்கும், அதுதான் ரீபோலரைசேஷன், சரிங்களா. டீபோலரைசேஷனில் -70 த்ரெஷ்ஹோல்டு பொட்டன்ஷியலில் -70 -55 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் பொட்டன்ஷியலில் ஃபஸ்ட்டு டீபோலரைசேஷன் நடந்துச்சு. அதில் 70 55 -55 +40 அல்லது +45க்கு போச்சு, ரைட்டா. இப்போ ரீபோலரைசேஷன் நடக்கும்போது அந்த ரீபோலரைசேஷன் நடக்கும்போது 45 கீழே -90க்கு வந்துடும், சரிங்களா. -90க்கு வந்துடும். அது ஏன் 90க்கு வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரியா. ஸோ இப்போ Na+ அயனிகள் வந்து உள்ளே வருது. இதற்கு பதிலீடாக உள்ளே இருக்கக்கூடிய K+ அயனிகள் வந்து இந்த பொட்டாசியம் சேனல்ஸ் வழியாக வெளியில் செல்கிறது, சரியா. இது ரீபோலரைசேஷன். இப்போ இந்த இடத்துல இருந்த அயனிகள் இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன, அப்போலாம் நம்ம எப்படி என்ன பார்த்தோம், Na+ அயனிகள் உள்ளே வந்துச்சு, அதே டைமில் இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் மேலே ரைஸ் ஆச்சு, சரியா. கவனிச்சிங்களா அப்பல? சரி, கவனிக்கலைன்னா இந்த வீடியோ திரும்பி ரிவர்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள், ரைட்டா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கேருந்து K+ அயனிகள் அங்கே போகும். அதே நேரத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் வந்து கீழே இறங்கி வரும், சரியா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜ் கீழே இறங்கி வரும், சரியா. ஸோ அதை நீங்கள் பாருங்கள் தெளிவாக. ஸோ
ஸோ K+ அயனிகள் உள்ளேருந்து வெளியில் போகுது. உள்ளேருந்து வெளியில் போக போக அந்த இடத்துல ரீச் ஆகிடுச்சு கீழே பார்க்க. சரியா, கீழே வரைக்கும் வந்துருச்சா? ரைட்டா, இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் கீழே வந்துருச்சா? ஸோ திஸ் ரீஜன், இதுக்கு பேர் ரீபோலரைசேஷன். சரியா, K+ அயனிகள் நரம்பு செல்லிலிருந்து வெளியில் போகும்போது ரீபோலரைசேஷன் நடக்குது. சரியா, அதே போல் சோடியம் அயனிகள் வெளியிலிருந்து உள்ளே வரும் பொழுது டீபோலரைசேஷன் நடக்குது. சரியா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கடை நடக்கும். Na+ அயனிகள் எவ்வளோ வேகத்தில் உள்ளே வந்துச்சோ அவ்வளோ வேகத்தில் K+ அயனிகள் உள்ளேருந்து வெளியில் போச்சா? போகலை. சரிங்களா, ஸ்லோவாக தான் போச்சு. ரைட்டா, அப்படி ஸ்லோவாக போகும். அண்ட் அட் தி சேம் டைம் இது 70லேருந்து ஸ்டார்ட் ஆகி, அதாவது -70லேருந்து ஸ்டார்ட் ஆகி -55க்கு போய் அதுக்கப்புறம் +50 +45 ரீச் ஆகி திரும்ப -90க்கு வருது. சரிங்களா, -90க்கு வருதுங்க. ஸோ இப்போ சோடியம் அயனிகள் எல்லாம் உள்ள வந்து பொட்டாசியம் அயனிகள் வெளியில் போய் அது ரீச் ஆகி வெளியில் போயிடுச்சு. இப்போ திரும்ப ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா, இந்த ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, அந்த ப்ராசஸை நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு பேர் ஹைப்பர் போலரைசேஷன் அப்படிம்பாங்க. சரியா, ஹைப்பர் போலரைசேஷன் அப்படிம்பாங்க. அந்த ஹைப்பர் போலரைசேஷனுக்கு நம்ம தனியாக ஒரு கிராஃப் வச்சு நம்ம பேசுவோம். சரியா, இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்துல டெம்பரேச்சர் ஏன் கூடிச்சு, இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஏன் கூடிச்சு, எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் ஏன் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் Na+ ions from the extracellular region to the neuron cells, so that depolarization will be occurring, so that the electrical field will be -55 to +40. And at the same time, when the potassium ions are potassium ions are moving outside the neurons from the neuron cells, and it is helpful for the reduction of the electrical field up to -90. சரியா, 70ல் ரீச் ஆனது, 70லேருந்து ஸ்டார்ட் ஆனது 70ல் தானே முடியணும், ஏன் -90 ஆச்சு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஆனால் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரெஸ்டிங் பொட்டன்ஷியலுக்கு வந்துருச்சுங்க. திரும்பி ரைட்டா, ரெஸ்டிங் பொட்டன்ஷியலுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ டீபோலரைசேஷனை என்னன்னு பார்த்துருக்கோம், ரீபோலரைசேஷனை என்னன்னு பார்த்துருக்குறோம், ஹைப்பர் போலரைசேஷன் மட்டும் விட்டுருக்கோம். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்டிங் பொட்டன்ஷியலுக்கு வந்துருச்சு. இப்போ ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் என்னது, நார்மலாக வழக்கமாக Na+ அயனிகள் உள்ளேயும் வெளியும், உள்ளேருந்து வெளியில் போகும், K+ அயனிகள் வெளியிலேருந்து உள்ளே வரும். சரிங்களா, இதில் இந்த ஹைப்பர் போலரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரீபோலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இது எதுக்கு நம்ம தியரிட்டிக்கலாக நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோவோட சரி அப்படியே விட்டுறலாமே சார் அப்படின்னு யோசிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா, இப்போ ஒரு டீபோலரைசேஷன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இதான் கீவேர்டு, இந்த கீவேர்டை மைண்டில் வச்சுக்கிட்டு வாக்கியத்தில் அமைத்து எழுதிவிடுங்கள், முடிஞ்சிச்சு மேட்ரு. ரைட்டா, ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஸ்டேட் போர்டு. ரைட்டா, இதில் வந்து உங்களுக்கு டீபோலரைசேஷன் நம்ம சிபிஎஸ்சி பொறுத்தவரை இந்த அளவுக்கு டீபோலரைசேஷன் அந்த அளவுக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் எந்த கண்டென்ட் அவங்க கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் ஆன்சரை யோசித்து நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுங்க. ஆனால் இங்கே வந்து டீபோலரைசேஷன் டைரெக்டாக கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து நீங்கள் நீட்டாக ஹின்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹின்ஸை யோசித்து நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதிடுங்க, தப்பே கிடையாது. சரிங்களா, ஸோ இது எல்லாமே ஸ்டேட் போர்ட் புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட சிலபஸ். ஸோ அப்போ ரீபோலரைசேஷன்லேயும் இதே மாதிரி ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் இது. ஸோ இதில் சோடியம் வோல்டேஜ் கேட்டு க்ளோஸ் ஆகிடும், பச்சை கலர் கேட்டு க்ளோஸ் ஆச்சா, அதுக்கப்புறம் பொட்டாசியம் வோல்டேஜ் கேட் ஓப்பன்ஸ், அதுக்கப்புறம் அந்த மெரூன் கலர் கேட் ஓப்பன் ஆச்சா, உள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து படப்படன்னு வெளியில் போயிடும். போனதுக்கப்புறம் உள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், வெளியே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். சரிங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நியூரான்ஸ் பொறுத்தவரையில் அது திரும்ப -90க்கு வந்துடுது. சரிங்களா, -90க்கு வந்துடுது. ஏன் 90க்கு வருது, 70யோட நிற்கணும் தானே, 70 தானே நார்மல் பொட்டன்ஷியலு. ஓகே, அதாவது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி 70ல் தானே இருந்துச்சு, -70ல் தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆனதுக்கப்புறம் -55க்கு போச்சு. ஓகே, இங்கே ஏன் -90க்கு வந்துச்சு, ஏன்னா அந்த இடத்துல அந்த மெரூன் கலரில் சில இது பார்த்தோம்ல, அந்த பொட்டாசியம் சேனல்ஸு, அந்த பொட்டாசியம் சேனல்ஸ் என்ன பண்ணுமா, அது வந்து பொட்டாசியம் அயனிகள் வெளியில் போனதுக்கப்புறமும் அது ஓப்பனில் இருக்கும். சரியா, ஆனால் சோடியம் சேனல் வந்து அப்படி கிடையாது. பச்சை கலர் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ண உடனே வெளியிலேருந்து Na+ கடகடன்னு உள்ளே வந்துடும், வந்தோடனே பிடிக்குன்னு க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆகும்,
க்ளோஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ரொம்ப நேரம் ஓப்பன்லேயே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ K+ அயனிகள் கண்டினியூஸாக வெளியில் போக 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 -90 ரீச் ஆகிரும், அப்புறம் தான் அது க்ளோஸ் ஆகும். அதனால் இதுக்கு பேர் லேசி கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? லேசி கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேசி கேட்ஸ் உங்கள் புக்கில் இருக்குது, நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். சரியா? ஹைப்பர் போலரைசேஷன் அப்படிங்கிறது வந்து மோர் நெகட்டிவ் தேன் த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். இதை தான் நான் சொன்னேன். மோர் நெகட்டிவ் தேன் த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் என்ன அர்த்தம்? -70 mV அப்படிங்கிறது வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியலினுடைய வோல்டேஜ். அதை விட கம்மியான வோல்டேஜ் -90 அப்படின்றது மாதிரி ஆயிருக்கும். அது -90. சரிங்களா? ஆக்சுவலி இது -19 வரணும், 19 போடுறேன். ஸோ பிகாஸ் பொட்டாசியம் சேனல்ஸ் க்ளோஸ் ஸ்லோலி, ஸ்லோவாக தான் க்ளோஸ் ஆகணும். ரீச்சிங் ரெஸ்டிங் ஸ்டேஜ் when the potassium channels completely closed. ஸோ கம்ப்ளீட்லி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல -70 mV மெயின்டைன் ஆகிறோம். இதுதான் வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சரிங்களா, இப்போ நம்ம பார்த்த கிராஃபு அப்படியே இதில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல த்ரெஷ்ஹோல்ட் பொட்டன்ஷியல் இது வந்து மேலே ரீச் ஆகுது, ரீச் ஆகி இந்த இடத்துல -45 வரைக்கும் வந்துடுது. சரியா? சாரி, +45 வரைக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் அது கீழே போய் -70 வரைக்கும் ரீச் ஆகிடும். இந்த இடம் -70ல் ரீச் ஆகணும், ஆனால் இந்த இடத்துல கீழே வரைக்கும் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் வாட் -90 mV. ஸோ -90 mV வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி பொட்டாசியம் சேனல் க்ளோஸ் ஆன உடனே இது நார்மல் ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த திங் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இது போக உங்களுடைய புக்கில் சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ மைலினேட்டட் நியூரான்ஸ் கண்டக்ட் ஃபாஸ்டர். மைலினேட்டட் நியூரான்ஸ், மைலின் இருக்கக்கூடிய நியூரான் நரம்பு செல்கள், மைலின் இல்லாத நரம்பு செல்கள் அப்படின்னு 2 டைப் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் மைலினேட்டட் நியூரான்ஸ் வந்து கண்டக்ட் ஃபாஸ்டர். மைலின் இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் வந்து அதனுடைய இம்பல்சஸை வந்து வேகமாக எடுத்து செல்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் நோட்ஸ் ஆஃப் ரன்வேர். இதை வந்து உங்கள் புக்கில் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் திஸ் இஸ் வாட். ஸோ இதில் மைலினேட்டட் ஷீத், இது ஃபுல்லாக மைலினேட்டட் ஷீத். மைலினேட்டட் ஷீத் வந்து ஏன் இம்பல்சஸை ஃபாஸ்டராக கொண்டு போகுது? சிபிஎஸ்சியில் கூட கேட்கலாம் கொஷின்ஸு. ஓகே, கம்பேர் த மைலினேட்டட் ஷீத் அண்ட் நான் மைலினேட்டட் ஷீத், டிஸ்கஸ் த ரீசன் அப்படின்னு கேட்கலாம். அட் தி சேம் டைம் இது டைரெக்டாகவே கூட கேட்கலாம். ஓகே, மைலினேட்டட் ஷீத்தில் வந்து ஏன் இம்பல்சஸ் வந்து வேகமாக போகுது, ஜஸ்டிஃபை அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படினாலும் கேட்கலாம் சிபிஎஸ்சி பொறுத்தவரையில். ஸ்டேட் போர்ட் பொறுத்தவரையிலையும் அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ, அதனால் அதுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மைலினேட்டட் ஷீத் இருக்குது. இந்த மைலினேட்டட் ஷீத்தில் இதாங்க நோட்ஸ் ஆஃப் ரன்வேர். சரியா? இதான் நோட்ஸ் ஆஃப் ரன்வேர். இந்த நோட்ஸ் ஆஃப் ரன்வேரில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூமுலேஷன் ஆஃப் Na+ அண்ட் K+ அயான்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அதில் சல்லுன்னு வரிசையாக தானே மூவ் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சடால்னு ஜம்ப் பண்ணி போயிடும். சரிங்களா? ஜம்ப் பண்ணி போயிடும். ஒரு நோடுக்கும் அடுத்த நோடுக்கும் ஜம்ப் பண்ணும். எது? நர்வ்ஸு, அதாவது இம்பல்சஸ். சரிங்களா? இம்பல்சஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த ஆக்ஷன் பொட்டன்ஷியல். இட் இஸ் மூவிங். தடால்னு அடுத்தடுத்த நோட்ஸ் ஆஃப் ரன்வேருக்கு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் மைலினேட்டட் ஷீத்தில் இந்த வோல்டேஜ், அதாவது இம்பல்சஸ் வந்து வேகமாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இம்பல்சஸ் ஜம்ப் நோட் டு நோடு கால்டு சால்டேட்டரி கண்டக்ஷன். ஸோ இந்த கண்டக்ஷனுக்கு பேர் சால்டேட்டரி கண்டக்ஷன். ஜம்ப் பண்ணி போகுது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சால்டேட்டரி கண்டக்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.